விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து முடிவும் வரைக்குமே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழலை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எதிர்பாராத பல நல்ல திருப்பு முனையாக இந்த ஜூன் மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் 2ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் 9இல் நுழைகிறாருங்க. 7, 8, 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய புதன் மிக சிறப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக புதனின் அமைப்பால் உண்டு. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 7இல் தான் வலம் வருகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நுழைவதால் சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம். வேலைக்காகவாக இருந்தாலும் கூட சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது நிச்சயமாக நல்லதாக அமையும் என்பதை உஷ்ண கிரகமான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ராசியின் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருடைய சுப பார்வை இந்த மாதம் முழுவதும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பெரிய அளவிலான பாதிப்புகள், தடைகள், தோஷங்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வந்த சூழலில் 8ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. செவ்வாயின் மாறுதல் தொழில் ரீதியாக அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். எனவே விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பது தங்களுடைய வாழ்வில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. உச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்த சுக்கிரன் 6இல் இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 7இல் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிறைவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 5இல் நுழைந்து விட்டார். நன்மை நிறைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் 4இல் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறாருங்க. ராகு மற்றும் சனியின் இணைவு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிமையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சனி ராகு 4ஆம் இடத்தில் இணைந்திருக்கும் போது மோட்சக்காரகரான கேது நன்மையை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானமாகிய 10இல் இருக்கிறார். எனவே பல வகையில நன்மை நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயும் கர்மஸ்தானத்தில் கேதுவுடன் இணைகிறாருங்க. எனவே தொழில் ரீதியான அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார்.
இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை உருவாக்குகிறது. குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையற்ற வாக்கு மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கி இந்த தருணத்தில் முயற்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கடுமையான அலைச்சல், சிரமம், சிக்கல் என்று இருந்த பல விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் கையில் எடுத்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவை உறுதியாக வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி 4 ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்கள் விரும்பியபடியே பல காரியங்களை திட்டமிட்டபடி துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்வில் தனிப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக மற்றவர்களிடம் பகிர்வதை விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். அதனால் நன்மை கிடைக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அவை நிச்சயமாக கைகூடும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பப்படியே நடைபெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறான சூழல்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து வெளிவருவது உங்களது கையில்தான் இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். சின்ன சின்ன பாராட்டுகளும் தொழில் ரீதியான அங்கீகாரமும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் எதிர்பாராத உச்சபட்ச வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் மற்றும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் போன்றவை திருப்திகரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் விலகும். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். அக்கப்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.